ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் தான். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் அடிப்படையான ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹேண்ட்செட் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக எந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காட்டும். இங்கே சி ஆல் ஆப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்கள் ஹேண்ட்செட்டில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ எம்பி வந்து எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், இந்த அடோப் ஸ்கேன்லாம் வந்து நான் யூஸ் பண்ணவே கிடையாது. ஆனால் 207 எம்பி வந்து அது எடுத்துருக்கு. இப்போ அமேசான் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. அமேசான் நீங்கள் உள்ளே போகல, ஆனால் அமேசானில் வந்து 210 எம்பி வந்து எடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி பேக்ரவுண்டில் வந்து நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறனால உங்கள் டேட்டா வந்து சீக்கிரம் வந்து காலியாயிரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அப்ளிகேஷன் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்கள் அதாவது மெசேஜ் வர அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வாட்ஸ்அப்பு இல்லை மெயிலு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக ஏதாவது மெயில் வரும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் இம்பார்ட்டன்ஸ்லாம் வரும் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஆன்லேயே விட்டுருங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்கேனுக்குள்ளே போகிறேன், அடோப் ஸ்கேன்ஸ்குள்ளே. இதுக்குள்ளே போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்டு, பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஃபோர்க்ரவுண்ட்னா நீங்கள் எவ்வளோ கேபி வந்து நீங்கள் வந்து அதாவது ஓப்பனில் எவ்வளோ கேபி வந்து யூஸ் ஆகிருக்குது, பேக்ரவுண்டில் வந்து எவ்வளோ வந்து யூஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன்லேயே வந்து 30.67 தான், ஆனால் பேக்ரவுண்டில் வந்து 466 கேபி வந்து எனக்கு யூஸ் ஆகிருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்றது பார்த்தீங்களா, எனேபிள் யூஸ் ஆஃப் மொபைல் டேட்டா இன் தி பேக்ரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணாவே வந்து பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆகாது. ஸோ இதுக்கு டேட்டா எதுவுமே வந்து அலோகேட் வந்து பண்ணாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து டேட்டா வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணலைன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து டேட்டா எதுவுமே பேக்ரவுண்டில் வந்து யூஸ் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். அமேசான்லாம் வந்துட்டு நம்ம வந்து தேவையில்லை, நம்ம எப்போயாவது தான் ஓப்பன் பண்ணி ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அதையும் கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் உள்ளே போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து தேவையான அடிப்படையான ஒரு செட்டிங்ஸ் தான் இது. ஸோ எல்லோரும் தெரிஞ்சு வச்சுங்க. தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது போன்ற வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.